நாம எல்லாம் தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறது. மக்கள் நாம தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறோம், எம்எல்ஏவை தேர்வு செய்யறோம், எம்பிக்களை தேர்வு செய்யறோம். நாம நினைக்கிறோம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஏமாற்றக்கூடிய வேளையில் ஒரு கட்சியும் அதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போகும் என்று சொன்னால் இந்த காரியத்தை அரங்கேற்றுவார்களே. ஆனால் இதற்கு பேர் ஜனநாயகமா? இது வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு செயல். இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன? வரிக்கு வரி பதில் சொல்ல கடமைப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒரு வரியில பதில் சொல்லுது, இதெல்லாம் பொய், அபிடேவிட்ல போட்டுத்தாங்கன்னு கேட்கிறாங்க. இது எப்படி பொய்யாகும்? அவர் அந்த புகைப்படத்தோட ஆதாரங்களோட காட்டுறார். எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த தரவுகளை முன்வைத்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார், அடுக்குகிறார். கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பகுதியில கவுன்சிலரை தேர்வு செய்வதற்குரிய தேர்தல் சீட்டை எடுத்து எண்ணுவாங்க. அதுல சிசிடிவி இருக்குது. சிசிடிவி இருக்கும் போதே ஒருத்தர் என்ன பண்ணாரு, சிசிடிவி பார்த்து அந்த சீட்டை ஒழிச்சு வைக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கட்சி கூட்டணியில உள்ளவங்களுடைய சீட்டை ஒழிச்சு வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சார். அது நீதிமன்றத்துக்கு போனது. உச்சநீதிமன்றம் போய் கண்டனம் தெரிவித்து இது ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறீங்க என்று கண்டித்தது. அதை விட பாரதூரமான செயல் இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த செயல்கள். மோடி பதில் சொல்ல மாட்டார். மோடி என்னைக்காவது பதில் சொல்லியிருக்கிறாரா? கூடிய விரைவில் அவர் வெளிநாட்டுக்கு போவார். அதான் நடக்கும். சுத்தி பார்க்கறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருவார். தேர்தல் ஆணையம் அதுவும் பதில் சொல்ல போவது இல்லை, ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கணும்.